ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டேலியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் டேட்டாவும் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டேட்டாவும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம பாஸ் பண்ணிட்டு இருப்போம். லாஸ்ட் இயர் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டோ இல்லை சம் ரிப்போர்ட்ஸோ பார்க்கறதுக்காக நம்ம இது கூட நம்ம இதை வச்சிருப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, சில டைம் நம்ம இந்த கரண்ட் இயர்ல என்ட்ரி வைக்கிறது பதிலாக இந்த கரண்ட் இயர்ல வைக்கிறது பதிலாக லாஸ்ட் இயர் நம்ம ஓல்டு இயர்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ட்ரின்றது நம்ம வச்சிருப்போம். ஸோ அப்படி வச்ச என்ட்ரிய நம்ம எப்படி நம்ம கரண்ட் இயருக்கு கொண்டு வருது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த கரண்ட் இயர்ன்றத ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ன்றதை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டேலியில. இன்னொரு டேலியில பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் இயர்ன்றதை நான் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, லாஸ்ட் இயர் டேட்டா அதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு இயர் டேட்டானா பார்த்தீங்கன்னா நம்ம டே புக் போய் பார்த்துக்கலாம். ஸோ டே புக்கில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு 4 இன்வாய்ஸ் எல்லாம் இருக்கோம். தெரியாதனமா அங்கே நம்ம என்ட்ரி வச்சிருப்போம். ஸோ இதுதான் என்ன பண்ணோம்னா, இங்கிருந்து நம்ம எக்ஸ்போர்ட்ன்றது ஆப்ஷன் யூஸ் பண்ணி இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட்ன்றதை நம்ம பண்ணணும். ஸோ அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த 4 இன்வாய்ஸ் தான் நம்ம தெரியாம நம்ம என்ட்ரி வச்சிட்டோம். ஸோ அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா டே புக்ல போயிட்டு வவுச் டைப் கொடுத்தீங்கன்னா, நம்ம சேல்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம்னா சேல்ஸ் மட்டும் இங்க செலக்ட் பண்ணிக்கலாம் வவுச் டைப் கொடுத்துட்டு. சப்போஸ் இங்க எல்லா வவுச் டைப்பும் வேணும் அப்படின்னா ஆல் ஐட்டம் கொடுத்தீங்கன்னா எல்லா வவுச் டைப் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு டேட்ல தான் நம்ம என்ட்ரி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இங்க செட் பண்ணிட்டோம்னா, இங்க கொடுத்தோம்னா நமக்கு பாத்தீங்கன்னா அந்த டேட்ல கொடுத்த என்ட்ரி எல்லாமே இங்க எடுத்து வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, மேலே எக்ஸ்போர்ட்ன்றதை கொடுத்துடலாம், கரண்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர்ன்றதை கொடுத்துடலாம். ஸோ இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் என்ன சேஞ்ச் பண்ணோம்னா, ஃபைல் ஃபார்மேட்ல பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணீங்கன்னா, இங்கே நிறைய ஃபார்மேட் இருக்கும். நம்ம கிளிக் பண்ண வேண்டியது என்னன்னா எக்ஸ்எம்எல் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே சேவ் ஆகணும் அப்படின்றத இங்கே நம்ம செலக்ட் பண்ணணும். ஸ்பெசிஃபிக் பார்த்து கொடுத்துடலாம். ஒரு ஃபோல்டர் நான் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். டில டேலி எக்ஸ்போர்ட் ஃபைல்ஸ் சொல்லிட்டு அந்த பார்த்து காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே தான் நமக்கு சேவ் ஆகணும். அதனால அந்த பார்த்து காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன் டேலியில். என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா playbook.xmlன்றது இருக்கும். டிஃபால்ட்டாகவே. அதை கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சென்ட் கொடுத்துக்கலாம். சென்ட் கொடுத்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளா ஒரு ஃபைல் வந்து இங்கே சேவ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த பார்த்து காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் டேட்டாவுக்கு நம்ம போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பண்ண ப்ராசஸ் எல்லாமே இது வந்து லாஸ்ட் இயர் டேட்டா, அது ஓல்டு டேட்டா நம்ம பண்ணியிருக்கோம். எக்ஸ்போர்ட்ன்றது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் போயிட்டு இதில் போயிட்டு டே புக்கில் லாஸ்ட்டாக எவ்வளோ சேல்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஆல்ட் F2 கொடுத்துட்டு 1424 கொடுத்துடலாம். 31.3 கொடுத்துடலாம். ஃப்ரம் டூ இதில் F4 வவுச் டைப் கொடுத்துட்டு சேல்ஸ் எவ்வளோ இருக்குன்றது நம்ம பார்த்துக்கலாம். 6 இன்வாய்சஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது. இப்போ நம்ம என்னன்னா அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணதை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். கரண்ட் இயர்ல இம்போர்ட்ன்றதை கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெசிஃபை பார்த்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை இந்த பார்த்து காப்பி பண்ணிட்டு இந்த கரண்ட் இயர்ல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸாம்பிள் இங்கே எடுத்து வந்துடும். அதை என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு இம்போர்ட் ஆயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஈவேபிள் இன்வாய்ஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து வவுச்சர் நம்பர்ன்றது நமக்கு இன்வாய்ஸ் ஈவேபிள் மிஸ்மேட்ச் ஆகும். இன்வாய்ஸ் ஈவேபிள் பண்ணாம இருந்தோம்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாஸ்ட் இயர்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.